யமலார்ஜுன மரங்கள் நடுவே வருகின்றன. ரெண்டும் சேர்ந்து இருக்கான். ஒரு மரமா 2 மரமா தெரியாத அளவுக்கு இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய அந்த மரத்துக்கு நடுவில் ஆனா இவன் போற அளவுக்கு கொஞ்சம் ஓட்டை இருக்கு. சரி தான் போயிடுதான உள்ள தவழ்ந்து தவழ்ந்து அப்படியே அந்த பக்கம் போயிடுறான். போய் பாக்குறான், கொஞ்ச நேரம் கழிச்சு நகர முடியல. என்னடான்னு பார்த்தா பின்னாடி உரல் அங்க மாட்டிட்டு இருக்கு. ஏன்னா உரல் இவ்வளவு அகலமா இருக்கு. இவன் கொஞ்சம் நெருக்கமா இருக்கிறதுனால உள்ள போயிடுறான். உரல் அகலமா இருப்பதுனால அதனால போக முடியவில்லை. சரின்னு அந்த உரலை வேகமா இழுக்கிறான். அவன் இழுத்த இழுப்புக்கு அந்த 2 மரங்களும் அப்படியே சாய்ந்து கீழே விடுகின்றன. அதிலிருந்து அந்த நலகுபேரனும் மணிகிரீவனும் வெளியிலே வந்து கண்ணனை பெருமானை சேவித்து எங்களுக்கு முன்னாலே சாப விமோசனம் கிடைத்தது என்று ஸ்தோத்திரம் பண்ணிவிட்டு அங்கிருந்து புறப்படுகிறார்கள். பொருந்திய மாமருதின் நடுவே, போனாய் மாமருதின் நடுவே, இப்படி எல்லாம் ஆழ்வார்கள் நின்றமா மருதுன்னு திருமங்கை ஆழ்வார் காட்டுறார். இப்ப குலசேகர ஆழ்வார் மருது நின்றான்னு காட்டுறார். மருத மரங்கள்னு சொல்லுவா, குருந்த மரங்கள்னு சொல்லுவா. யமனார்ஜுன மரத்தை அழைத்து அதிலே சாப விமோசனத்தை கொடுத்தான்.